மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். என்னடா நம்ம கட்சி இவ்வளோ தூரம் தோத்து போச்சே அப்படின்ற கவலை எனக்கும் இருக்குது. ஏன்னா நானும் திமுகவுக்கு தான் வாக்களிச்சேன். இவ்வளோ தூரம் பின்னடைகிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு நான் சில காரணங்களை சொல்றேன். 10 வருஷம் எந்த பதவியிலையும் இல்லாம திடீர்னு ஜெயிச்ச உடனே திமுக காரங்க பண்ண அடாவடியும் ரவுடித்தனமும் இதுக்கு ஒரு காரணம். பலமுறை எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இப்போதும் சீட்டு கொடுக்கப்பட்ட ஒரு திமுக தலைவர் ஒரு தலைமை ஆசிரியருக்கு ஃபோன் செய்கிறாங்க. எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, ஏயா உனக்கு அறிவில்லையா, நான் சொல்றது கேட்க மாட்டியா, உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா அப்படின்னு. தலைமை ஆசிரியருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவருடைய பதவிக்கும் மரியாதை இல்லை, அவருடைய கல்விக்கும் மரியாதை இல்லாத நிலைமை. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு நீங்கெல்லாம் தீர்மானம் எடுத்ததை விட திமுகவை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தலைவிரிச்சு ஆடின லஞ்சம். சின்ன பஞ்சாயத்து தலைவர் முதல் பெரிய பதவியில இருந்தவங்க வரைக்கும் மாட மாளிகை கட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எந்த துறையில நமக்கு தேவை அப்படின்னு போய் நின்னாலும் அந்த குறிப்பிட்ட அமைச்சர்களுடைய உதவியாளர்கள் பிஏக்கள் கேட்ட லஞ்சம் தான். அத லஞ்சம் எப்படி கேட்பாங்க தெரியுமா? ஃபார்மாலிட்டி அப்படின்னு கேட்பாங்க. கட்சியில இருந்த கடைநிலை தொண்டர்களுக்கும் அதிருப்தி ஏற்பட்டுச்சு. ஏன்னா புதுசா வந்தவங்க எல்லாருக்குமே நீங்க பதவியை தூக்கி கொடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பல வருடங்கள் பதவியில இருந்தவங்களுக்கே மறுபடியும் பொறுப்பை கொடுத்தீங்க, இல்லைன்னா சீட்டை கொடுத்தீங்க. கட்சியினர் அப்படின்னு கூட பார்க்காம பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில கட்சியின் உயர் அதிகாரிகளும் சரி, கட்சியினரோ சரி, தாக்கப்பட்டவர்களுக்கு எந்தவித உதவியும் செய்யல. உயர்த்தப்பட்ட மின் கட்டணங்கள், உயர்த்தப்பட்ட வரிகள், குறைக்கப்படாத டாஸ்மாக் கடைகள், தனியார் பள்ளியில படிச்சாலும் சரி, அரசு பள்ளியில படிச்சாலும் சரி, எல்லாருமே மாணவர்கள் தான். ஆனா உங்களுடைய சலுகைகள் எல்லாமே அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களை மட்டுமே சென்றடைஞ்சிச்சு. உழைக்கிறவங்க எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க, தனியார் துறையிலையும் இருக்கிறாங்க, அரசு துறையிலையும் இருக்காங்க. ஆனா உங்க சலுகைகள் எல்லாமே அரசு துறைகளுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்தது. கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுக்கணும். பெற்றவங்களுக்கு மகிழ்ச்சி, அதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மனவேதனை. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனா நிறைய பேருக்கு அது கிடைக்கல. அதுக்கு நீங்க சரியான காரணங்கள் வச்சிருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில எல்லாரும் இல்லை. நீங்க கடைசியா கொடுத்த 5000 ரூபாய் கூட எல்லாரையும் சென்றடையல. மும்மொழி கல்வி எதிர்ப்பு அப்படின்றது திமுகவோட கொள்கையா இருக்கலாம். ஆனா மக்கள் அதை பத்தி என்ன நினைச்சாங்க, ஏன் திமுகவினரே அதை பத்தி என்ன நினைச்சாங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? தனிப்பட்ட முறையில கட்சி தோத்து போயிடுச்சு அப்படின்ற வருத்தம் எனக்கு இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டுடைய புதிய முதலமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.